அந்த கொண்டு போடுறாரு. கணேஷ் கணேஷ் கணேஷ். இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும்போது லட்சுமி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் லட்சுமி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும் அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் லட்சுமி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும் அதே மதிப்புள்ள லட்சுமி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் லட்சுமி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல உங்க அம்மாவை யார் பார்த்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள. எங்க அம்மா நான் கடைசி வரையும் வச்சு பார்த்துப்பையா. இல்லையா, எங்க அம்மா கேமரே அதிக பாசம். நானே எங்க அம்மாவை கடைசி வரையும் காப்பாத்துறேன் ஐயா. லட்சுமி அம்மா அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நன்றி ஐயா. வாங்கம்மா. என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நகை வேணும். ஏன் என் உசுர போட்டு வாங்குறேன்? யார் கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அக்கா உங்க அப்பாவோட கார் இருக்குல்ல, அதை விட்டு எனக்கு நகை வாங்கிட்டாங்க. அந்த காரு எங்க அப்பாவுடைய ஞாபகார்த்தமா இருக்கு. புவனா, அது கார் இல்ல, எங்க அப்பாவுடைய கௌரவம். அப்ப ஏன் கௌரவம் மட்டும் பெருசாவே கல்லல? என்ன ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டேங்க. அம்மா அது ஒரு சாரி இல்லம்மா. அவரோட 40 வருஷ உழைப்பாடு அடையாமல் கௌரவம்ன்றது எதை வச்சு வளரணும் தெரியலம்மா. எப்படி வளரணும்னு சொன்னா ஐயா சேகரன் ஐயா பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து போனா ஒரு நல்ல நகையை வாங்கிட்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீ ஏன் பிள்ளைப்பா, அவனை என்னால தாங்க முடியாது.
சொன்னாங்களா உங்க அம்மாவை அவ்வளோதான் தண்ணி வச்சாகணும் அப்போ சொன்னாலும் அவங்க அம்மா தப்பா நினைப்பாங்க அது உங்க அம்மாவை இப்படி காலை தங்கட்டும். உண்மையான வீட்டு மாதிரி இருக்குதானே? மொட்டை மாலை துணி காயுது கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எத்தனை நாளை சொல்றது மத்தவங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாய் வச்சு ஊதுனா நீ வாய் வச்சு ஊதுற. இட்ஸ் நாட் ஹைஜீனிக். டு யூ ஹேவ் சென்ஸ்? ஒரு இது மாமா கிட்ட இருந்தா சீப்போ ஏங்க மாசம் கடிச்சு ஆயிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படி வாடி. அப்படி போ. அவங்க மறைச்சிக்கிறாங்க. அத்தை அரிசி அங்க வச்சிருக்க நீல கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. கீழே குடிச்சு எடுத்து முட்டி எல்லாம் வலிக்குதுமா. தலால ஒரு மணி நேரத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனாதான் அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா சரிம்மா போய் வரேன். ஏங்க அக்கா பாப்பா எல்லாம் அம்மா பத்தி ஒரு மாதிரி பேசினாங்க. நானே சில டைம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களே தடுத்துட்டாங்க. எனக்கு ஏதோ அது சரியா பண்ண தெரியல. அம்மா ஒரு மாதிரி நடந்துச்சுப்பா. எல்லாம் வலி. இருக்கிற டென்ஷன் நீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்க போனேன் இங்க போனேன்னு எனக்கு டைம் எல்லாம் இல்ல காசு வேணா தரேன் நீங்க ஆட்டோ பிடிச்சி போய் பாத்துக்காங்க. வேணாம்ப்பா இது எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காரணம் வந்தோ அப்புறம் போதும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறீங்க வயசான காலத்துல இந்த மாதிரி வியாதி எல்லாருக்கும் வரதுதாமா. சாப்பிட்டுப்பா எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ என் குழந்தை இப்படி சோர்ந்து படுத்திருக்கானே. அச்சோ என் சேகர் என்ன ஆச்சு? ஐயோ இந்த ராத்திரி நேரத்துல இந்த குழந்தை எங்க கூட்டிட்டு போவேன்? நீ உடம்பு எப்படி சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே என் குழந்தைய காப்பாத்து. ஐயோ ஐயா என் குழந்தைக்கு உடம்பு முடியல. டாக்டர் வீடு எங்க இருக்கு தெரியல. எப்படி போறது தெரியலையே. நன்றி டாக்டர். டாக்டர் என் குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. டாக்டர் நீங்க வாங்க. டாக்டர் என் குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. என் குழந்தைய காப்பாத்துங்க. பசங்க சைடுல சரியா போயிடும். கவலைப்படாதீங்க.
அம்மா செவந்தி, நீ அம்மா என்னமா பண்றீங்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன பண்ணுறது? ஏன் வேலை கொண்டது? ஏன் படபடப்பா இருக்கு? ஐயோ அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நகை மேல காசுல தெரியாம எடுத்து தப்பு போயிட்டு இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா நான் மானமே போயிட்டு உங்க மகன் நினைச்சு மன்னிச்சிருங்க. எழுமா எழுமா, என்னம்மா இது? அப்பாவோட நகையை போய் இப்படி திருடி இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா தங்கிட்ட? ஐயோ, சொந்த பையன் வீட்டுல யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்க அம்மாவோட கொஞ்சம் பாருங்க. சீச்சி, இப்படி திருடி குழம்பு நடத்துறது எங்க போய் நாடகத்துல சாவலாம். அம்மா, நான் என்னமா குறை வச்சேன்? ஏமா இப்படி திருநீங்க? எங்க வீட்டுல தங்க வச்சுட்டு நீங்க எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க. போதுமா போதும், இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. அம்மா காலையில இருந்து காணும் தம்பி. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா உங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஆஹா, எங்க வீட்டுல வரலையே. ஐயோ, அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க கையும் வரல காலும் வரலையே. அண்ணா, அம்மா சின்ன வயசுல இருந்து செல்லாம் மேடம்னு சொல்லிட்டே இருப்பாங்களே. ஆமா, வேணா அங்க போய்க்கலாமே. இந்த யோசனை எனக்கு வரலையே. சரி, வண்டி எடுத்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி அண்ணா. சிஸ்டர் வாங்க. இவங்க பேர் என்ட்ரி பண்ணுங்க. ரூம் சீட் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப் கரெக்டா இருக்கணும். ஸ்பெஷல் கேர் வச்சு எப்போ கிணறு போட்டு பார்த்தே இருக்கணும். மேக் இட் ஃபாஸ்ட் சிஸ்டர். மேடம், எங்க அம்மா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட கணவரும் 2 அனாதை குழந்தை தத்தெடுத்து போனாங்க. இப்போ இவங்களே அனாதை ஆயிட்டாங்க. ஆனா அனாதை ஆனது இவங்க இல்ல, இவங்க எடுத்து வளர்த்த பசங்க தான் அனாதை ஆயிட்டாங்க. ஸ்டெல்லாமா, நாங்க அங்க பாத்து கொண்டே தத்தெடுத்துக்கிறோம். ஆக்சுவலா நீங்க அங்க பாதுகாத்த பொழுது அண்ணன் அவங்க ஒரு தம்பி இருக்கா. எங்களுக்கு இவங்க 2 பேருமே பிரிக்க விருப்பமே இல்லை. ஸோ நீங்க வேற பையனை பாருங்க. ஏங்க, அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாம்ல. ஒருத்தவங்கள பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்த என்ன பார்த்துக்கலாம்ல. சரிம்மா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஸ்டெல்லாமா, என் மனைவி சொன்ன மாதிரி நாங்க 2 குழந்தைய தத்தெடுத்துக்கிறோம். அப்ப சரி. அம்மா, நீங்க எனக்கு நினைச்சதுக்கு நாங்க தான் காரணம். எங்களுக்கு வாழ்க்கையா பிச்சை உங்களுக்கு கொடுத்துமே எங்களுக்கு துரோகம் பண்ணி நாம உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமா? எங்களை மன்னிச்சிருமாப்பா. ஏன் வச்சிருக்கா? அழக்கூடாது ஜனங்க, ஏன் நீங்க அழக்கூடாது? யாரும் பாட்டு சொல்லுங்க. முடியுமானால் முதியோர் இல்ல